சென்னை குரோம்பேட்டை அருகே மது அருந்திய கும்பலை தட்டி கேட்ட ஸ்டிக்கர் ஒட்டும் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியரை அந்த கும்பல் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். வணக்கம். குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட நாகல்கேணி பகுதியில் ஸ்டிக்கர் ஒட்டும் கடை நடத்தி வருவர் சிவராமன். இவர் நடத்தி வரும் கடையின் அருகாமையில் மது அருந்திய கும்பலை சிவராமன் தட்டி கேட்டுள்ளார். இதனால் கடையில் நடத்தி வரும் சிவராமனுக்கும் அந்த கும்பலுக்கும் முன்விரோதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் வழக்கம் போல சிவராமன் மற்ற ஊழியர்கள் கடையை திறந்து கடையில் பணிபுரிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு 10க்கு மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் திடீரென கடையில் நின்று கொண்டிருந்த சிவராமனை கொடூரமாக தாக்கினர். அது மட்டும் இல்லாமல் சிவராமனை தரத்தர இழுத்துச் சென்று சாலையில் போட்டு காலால் கையாலும் எட்டி உதைத்து கொடூரமாக தாக்கினர். இதை பார்த்த சக ஊழியர்கள் தடுக்க முற்பட்ட போது அந்த ஊழியர்களையும் அந்த கும்பல் தாக்கியது. அதில் ஒரு ஊழியர் நிலை தடுமாறி தரையில் விழுந்த காட்சியும் அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகி உள்ளது. இந்த கும்பல் ஒரு கட்டத்தில் கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து கண்ணியமிக்க நேரத்தில் தப்பிச் சென்றுள்ளது. முதல் கட்ட விசாரணையில் ஏற்கனவே இருவருக்கும் முன்வருந்த இந்த காரணத்தால் இந்த சம்பவம் நடைபெற்று தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக தற்போது குளம்பேட்டை போலீசார் வேலு, அஜித், சிவகுமார், ஆசிப், ரவி என்ற 5 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரமேஷ் என்பவரை போலீஸ் தேடி வருகின்றனர். இந்த 5 பேரும் இன்னும் சற்று நேரத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது தகவலும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.